நான் பிஜிலி அவர்களின் மனைவி ஆர் மோகனா. பார்த்தீங்களா வீட்டில் என் சரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? உங்களை இப்படி நிற்க விடுவாரா வீட்டில்? அவங்கள பாரு இவங்கள பாரு, டீ கொடு காஃபி கொடு. 500 கொடுத்தாலும் பயன்படுவார், 1000 கொடுத்தாலும் வாங்கிடுவார். சின்ன பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, பெரிய பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, காசு கேட்க மாட்டேன். பேர் எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காரு. எம்மையா சரிஞ்சிருக்கா? எனக்கு இப்படி போன்னு சொல்லி வழிகாட்டுபவர் அவர் தான். எனக்கு ஒன்றும் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். எனக்கு தெரியாததை சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அவரு பேசலையே கடைசி இந்த இறக்குற நிமிஷம், அந்த 10 நிமிஷம் பேசலையே. லிம்கா வாங்கினாரு. லிம்கா வாங்கிட்டு வச்சுட்டு நான் என்ன பண்ண, நேற்று ஃபுல்லாகவே சமைக்கல, மனசு சரியில்லை. நேற்று ஃபுல்லாகவே சமைக்கல. இட்லியும் வெங்காயம் சட்னி அரைச்சி அதோட விட்டுட்டேன். காலையிலேருந்து அதே நைட்டு வரைக்கும் விட்டுட்டு கிருஷ்ண ஜெயந்தி சும்மா கோயிலுக்கு போயிட்டு அந்த லட்டு மட்டும் தவுலன்னு கொடுத்தேன் அவருக்கு. எனக்கு கீழே பெட்டு வேணாமா, இன்னைக்கு நான் பெட்டில் படுக்கல, கீழே வந்து பெட்ஷீட் போட்டு தலைக்கணி போட்டு நான் படுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்தது, பேசிட்டு நான் வச்சுட்டு சார்ஜ் போடலாம், ஒரு 10:45 11 10:30 இருக்கும், சார்ஜ் போடலான்னு போட்டேன். தெரியாமல் கால் மறிச்சிட்டேன். அவர் கால் இவ்வளோ பெருசு இருக்கும், நம்ம தொட்டாலே கத்துவார். என்ன இவர் கத்தலை, அப்படி சைலண்டாக மறக்கட்ட மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு என்னங்கன்னு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் கையை தூக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மச்சனை இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க ஒய்ஃப் எல்லாம் வாங்க பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு, இல்லை நாங்கள் சொல்கிற எங்களுடைய இது இல்லை, நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வச்சு பாருங்கள். நம்ம தெரிஞ்சு போச்சு, அது இறந்துட்டாங்க. கல்லீரல் பாதிப்பு தான் பிரச்சனையா? கல்லீரல் பாதிப்புன்றாங்க. எனக்கு என்னவோ கல்லீரலால் வந்த மாதிரி தெரியல. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கணும், இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், மோசமான ஸ்டேஜ் அப்படின்னாங்க. நான் கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஒரு மனசில் இது கல்லீரல் பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா ஒரு நல்ல மனிதருக்கு, நல்ல ஒரு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கின ஒருத்தருக்கு கால் வீங்கி போய், வயிறு வீங்கி போய், வாய் கூட பேச முடியாமல், சாப்பிட முடியாமல், இப்படி ஹாஸ்பிட்டலே 9 மாசமா கெரியா, டிசம்பர் மாதம் போய் 15 நாள், ஜனவரி 15 நாள், பிப்ரவரி 15, இதே மாதிரி இது ஆகஸ்ட் வரைக்கும். கல்யாண நாளே ஆகஸ்ட் மாதம், கல்யாண நாள் 24ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான். 24ஆம் தேதி நைட்டு தான் வந்தோமே. 15 நாள் இருந்துட்டு 24ஆம் தேதி நைட்டு தான் வந்தோம். நேற்று ஒரு நாள் இருந்தார், 25 26ஆம் தேதி நைட்டு. 1.5 நாள் 2 நாள் கூட இல்லை வீட்டில். அண்ணா எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு? அடுத்த வருஷம் கல்யாண நாளுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு காலில் விழும்பொழுது அதான் சொல்லியிருந்தேன். பெரியவங்க காலில் விழும்பொழுது அதான் சொல்லுவேன், எப்பா நீ நல்லா இருப்பா, வாயை மூடுப்பா, நீ இப்படி சொல்கிறவன்னா 3 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்க அப்படின்வாங்க. நான் நம்பலை, இவர் இறந்துட்டாரு, இவர் வந்து செத்து போயிட்டாரு, நான் நம்பலை. எனக்கு செத்தா மாதிரியே தெரியல, தூங்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அதான் இந்த அட்மிட் இல்லாமல் போன வீட்டுக்கு வந்து ஒரு 50,000 ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, 2 மாதம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோங்க, 50,000 இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. பையன் படிப்பு, பையன் பூரா நான் என்ன மேனகான்னு என் பேர் தான், ஆனால் பையன் கடைசி இந்த 2 நாள் பையன்தான். பையனுக்கு எதுவுமே செய்யாமல் நான் போகிறேன். அவன் நம்மளை நம்பி பிறந்தான், அவனுக்கு ஒன்றுமே செய்யலை, அவன் படிப்புக்கும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதான் சொன்னேன், எப்பா நீ உடம்ப கவனமாக பாரு, அவன் பையன் வந்து பார்த்துக்கலாம். சமீபமாக இந்த ஒரு 10 நாள் வருத்தப்பட்டாரு, முந்தானத்து வருத்தப்பட்டார். டாய்லெட்டு கையில் பட்டவொன்னு, ஐயோ கையில் பட்டுச்சு சொல்லிட்டு பேச முடியல, அவரால் திக்கிறாரு, பேச முடியல, கையில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி, இதே நடமப்பா சாரி சொல்லாதீங்க சொல்லிட்டு கழுவிட்டு தட்டால் விட்டு தொடச்சிட்டேன். நீங்கள் யாருக்கு எதுவும் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவரு சொன்னது என்னன்னா, கூலி படத்தில் ஒரு சீனாவது நான் சாவத்துக்குள்ள நடிக்கணும்னு இறந்துட்டார். அதான் கூலி படத்தில் நடிக்கலையே, இறந்துட்டாங்க. ரஜினி சாரை பார்க்கணும், அந்த படத்தில், அவர் படத்தில் அந்த வேட்டையன், கூலி படத்தில் நடிக்கணும், நான் சொல்லாமல் நடிக்கணும், ஜெயிலில் நடிக்கணும், ஏதாவது ஒரு சீன் நடிக்கணும். ரஜினி படத்தில்
அவர் ரசிகரா அந்த ஒரு சீனாவது நடிக்கணும். சீனாவது ரஜினி. கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாரு அது. ஆமா, ரஜினி சார் கூட அவர் பக்கத்துல போய் நின்னா கூட போதும் எனக்கு. அப்பவே என் உயிர் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. கட்டில் அவர் படுத்திருந்தா அவர் தரமாட்டாங்க தலைவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய. அந்த படம்